காயில் கதம்ப குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. கரிநாள் ஸ்பெஷலாக கறியில் எப்படி டேஸ்ட்டான கதம்ப குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சோறு முக்கியம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கதம்ப கறி குழம்பு காயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன கறியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இந்த கரிநாள்னா தீபாவளினாலும் சரி, பொங்கல்னாலும் சரி, கரிநாள் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு கடை பிடிச்சிக்குவோம். அது பார்த்திங்கன்னா கூது வந்துட்டு ஒரு 1500 to 2000 சொல்லுவாங்க. இந்த தாட்டி நம்ம 1500 கூது வாங்கியிருக்கிறோம். இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறியும் வந்துடும். கூடவே இது போல் போட்டி குடல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா, கால்லையும் கொடுத்துருவாங்க, தலைக்கறி எல்லாமே சேர்ந்து வந்துடும். சரிங்களா, 5 வகையான கறி உள்ளே வந்துடும். சரிங்களா, தலைக்கறி வந்துடும், கால் கறி வந்துடும், போட்டி வந்துடும். அடுத்தது நாம் நார்மலாக கறி ஈரல் எல்லாமே வந்துட்டு அது ஒரு அளவு கொடுத்துருவாங்க நமக்கு. சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1500 2 கிலோக்கு மேலேயே வந்துடும் உங்களுக்கு. இது நமக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் தான். அது இல்லாமல் எல்லாமே சேர்ந்து வரதுனால இது ஒரு கதம்ப குழம்பா நம்ம வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கரிநாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கறி குழம்பு சாப்பிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அதனால தான் நாங்கள் மோஸ்ட்லி இந்த தீபாவளியும் சரி பொங்கலும் சரி இந்த மாதிரி கூதா கறி வாங்கிக்குவோம். சரிங்களா, சரிங்க. இப்போ இந்த கதம்ப கறி குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, கறி மசாலா, பூண்டு 150 கிராமு, கருவேப்பிலை, வெங்காயம் 1/4 கிலோ, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், இஞ்சி வந்து ஒரு 100 கிராமு, பிரியாணி எல்லாம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கறி மசாலா எப்படி பண்ணணும்னு நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து தக்காளி வந்துட்டு 1 கிலோவுக்கு 4 தக்காளி வீதமாக ஒரு 10 தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் 2 மூடி தேவைப்படாது. உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா 2 மூடி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 1 மூடி பால் எடுத்துக்கோங்க போதும். சரியா, பால் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா 2வது பால் கூட தேங்காய் எடுத்துக்கோங்க. சரிங்களா, சரி. இப்போ எப்படி சமைக்கணும்னு நம்ம பார்க்கலாங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டியை 2 விசில் விட்டு வேக வச்சிடலாம். நான் ஆல்ரெடி இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிறேன். சரிங்களா, எப்பயுமே போட்டியை வந்துட்டு ரொம்ப சுத்தமாக கழுவிடுங்க. ஏன்னா போட்டி வந்து சில பேருக்கு போட்டி கூடலாம் சாப்பிடும்போது வயிற்றால் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கழுவிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. கொஞ்சம் மஞ்சத்தூள் உண்டுனா போட்டுக்கோங்க. சரியா, ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். இருந்தாலும் நீங்கள் வேகத்துக்கு முன்னாடி ஒரு தாட்டி மஞ்சத்தூள் போட்டுருங்க. சரியா, கொஞ்சம் போட்டுருங்க. அந்த கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுருங்க. அடுத்தது உப்பு, இந்த 3 போட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுருங்க. சரியா, 2 விசில் விட்ட பிறகு நம்ம வந்து எதை போட்டுக்கலாம், மட்டனை போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். சரியா, ஓகேங்க. இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் விடுவோம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு சைடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வணக்கி அதை நல்லா நம்ம அரைச்சி சாந்தா எடுத்து வச்சுக்கலாம். சரியா, இப்போ அதை பண்ணலாமா. இப்போ இதில் ஒரு 6 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கடலெண்ணெய் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இப்போ நான் போட போகிறேன். சரிங்களா, போட்டுட்டு இதில் நீங்கள் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் நீங்கள் போட்டக்கூடாது. சரியா, அரைக்கும் போது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கறி மசாலாவிலேயே இதெல்லாம் போட்டிருக்கிறோம். திரும்பவும் இதில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியாணி இலை இருக்கு இல்லைங்களா, அதை அரைச்சி இதில் குழம்புல ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும். அது இல்லாமல் கசக்கும். சரி, அதனால் அப்படி போட வேண்டாம். நீங்கள் மைல்டாக ஸ்மெல் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரை பண்ணும்போது மட்டும் போட்டுக்கோங்க. தயவுசெய்து அரைச்சிடாதீங்க. சரியா, ஆல்ரெடி கறி மசாலாவில் நம்ம இதெல்லாம் அரைச்சிருக்கிறோம். வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும், சாப்பிட முடியாது. சரிங்களா, ரைட்டு. இப்போ இதை நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். சரிங்களா, வதக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா, இது வந்து நம்ம கறி வேக வைக்கும் போது இதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றி அப்படியே வேக வைக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. பச்சை தடிக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இதை தனியாக இது மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். அப்படி பண்ணிங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரியாணி இலையோ பட்டையோ லவங்கத்தையோ திருப்பி அரைச்சி ஊற்றாதீங்க. சரிங்களா, சரிங்க. இப்போ இதை நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ நம்ம முன்னாடி வேக வச்ச போட்டி, தலைக்கறி, கால் இதெல்லாம் ஒரு 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கறி ஆட் பண்ண போகிறோம். சரியா, கறி ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம ஆட்டி வச்ச மசாலு, தேங்காய் பால் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 1/2 மூடி எடுத்து பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை சேர்க்க போகிறேன். அது கூடவே வந்துட்டு மிளகாத்தூள், கறி மசாலா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, இந்த அளவுக்கு ஏற்ற உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 4 விசில் விட போகிறோம். ஓகே, இப்போ 4 விசில் வந்த பிறகு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு கிராமு, பட்டை, பிரியாணி இலை எல்லாம் கம்மியாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம். கருவேப்பிலை ஒரு 3 இனுக்கு உருவி போடுங்க. போட்டு இப்போ நம்ம அந்த குக்கரில் விசில் அடங்கின பிறகு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கறியை அப்படியே இதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இந்த கடாயில். அவ்வளோதான். ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிட்டிங்கன்னா சுவையான கடாய் கறி கதம்ப குழம்பு ரெடிங்க. நீங்களும் இது ஒரு முறை சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.